உயிருள்ளவரை திமுக தலைவர் கருணாநிதிக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் என கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அந்த வாக்குறுதியை மீறிவிட்டதாக திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய லியோனி, மக்கள் நல கூட்டணி பணம் வாங்கிக் கொண்டு அதிமுகவிற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்றார். பொடா சட்டத்தில் அதிமுக அரசால் வைகோ சிறையில் அடைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த லியோனி, அப்போது உடல்நலம் குன்றியிருந்த நிலையிலும் வேலூர் சிறைக்கு வந்து பார்த்த கருணாநிதிக்கு வைகோ துரோகம் இழைத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். 1.5 ஆண்டு காலம் வேலூர் ஜெயில பொடா சட்டத்தின் கீழ் வைத்தவர் ஜெயலலிதா வைகோவர். அப்ப உடல் நலம் சரியில்லாத போதும் என் தானை தலைவன் வேலூர் ஜெயில வந்து பார்த்தாரியா? என் நண்பன், என் தம்பி, என் சகோதரன், அவன் மாற்று அணியில் இருந்தாலும் என் மனது கேட்கவில்லை. நான் வந்து பார்க்க வரேன். வந்து பார்க்க வந்தோன்ன வைகோ சொன்ன வாக்கியம் என்ன தெரியுமா? என் உயிருள்ள வரை நான் கலைஞருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். எம்புட்டு நாளைக்கு இப்படி ஓடிட்டு தெரியவேன்.